இந்த படத்தினுடைய கான்செப்ட் ரொம்ப அழகானது. சிரிக்கவே சிரிக்காத ஒருத்தன் எப்போ சிரிக்கிறான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ரொம்ப அதை வந்து அழகாக ஒரு படமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த வளர்கிற வரைக்கும் நல்ல நல்ல படங்களாக பண்ணுற ஹீரோக்கள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து ஒரு பெரிய இடத்தை அடையும் போது பெரிய குழப்பம் அவங்களுக்கு வந்துடுது. நம்ம ரசிகர்கள் இதை ஒத்துப்பாங்களாங்கிற எண்ணத்தோடய உட்காந்து கதை கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கதை கேட்காம ரொம்ப பிளாங்காக இந்த கதை நல்லா இருக்கா, இதில் நாம் எந்த அளவுக்கு நடிக்க முடியும், இப்படி நினச்சி கதை கேட்டால் தான் அந்த படம் வெற்றி படமாக மாறும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, இங்கிலீஷில் இப்படி ஒரு படம் வந்திருக்க, அது மாதிரி நம்ம பண்ணா என்ன, இது மாதிரி பண்ணா என்ன, நம்முடைய ரசிகர்கள் இந்த இடத்துல கை தட்டுவாங்களே அப்படின்லாம் நினச்சி ஒரு கதையை கேட்குறாங்க. அது மொத்தமாக அவங்கள கவுத்து விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி வரிசையில் சேர்ந்த படம் தான். அதான் கங்குவாவுக்கு பிறகு கங்குவா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து நல்ல படமாகவும் பெருமளவுக்கு சுமாரான படமாகவும் மாறிடுச்சு.